அம்மாச்சி வீடு வந்தாச்சு. சாயங்காலம் 6 மணிக்கு லூனாவோட அம்மாச்சி ஊர் சிங்கப்புரம் வந்துருச்சு. அந்த ட்ரெயினில் இருக்கிற பாட்டிக்கு டாட்டா சொல்லிவிட்டு ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டாங்க. 1/2 கிலோமீட்டர் தூரம் போனாலே அம்மாச்சி வீடு வந்துடும். நடந்து போகலாம்னு சுகன் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. லூனா எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்கிறா. அதனால் லூனாவோட அப்பா சுகன் தோள் மேலே தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் அம்மாச்சி வீடும் வந்துருச்சு. லூனா அம்மாச்சி அம்மாச்சிங்கிறா. ஸ்ரீஜா அம்மா எங்கே இருக்கீங்க? ஸ்ரீஜா வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்து வயசான அம்மாச்சியும் தாத்தாவும் சந்தோஷமாக கதவை திறக்கிறாங்க. வாங்க மாப்பிள்ள, வாமா ஸ்ரீஜா, வாங்க எங்கள் குட்டி லூனா செல்லும்னு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. லூனாவோட தாத்தா பால் பண்ணையில் பசும்பாலும் சூடாக வடையும் வாங்கிட்டு வராங்க. அம்மாச்சி தண்ணி எடுத்து கொடுத்துட்டு காஃபியையும் வடையையும் எல்லாருக்கும் வச்சு தராங்க. வடையை சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு 8:30 மணி ஆயிடுச்சு. சரி சாப்பிட்லான்னு சோறும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாருமே படுத்துட்டாங்க. அம்மாச்சியும் லூனாவோட அம்மாவும் கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கிட்டாங்க. காலையில் 5 மணிக்கு சேவல் கூவுது. அம்மாச்சி எழுந்து வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவும் எழுந்திரிச்சிட்டாங்க. அம்மாச்சிக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க தாத்தா. மணி 6:15 ஆயிடுச்சு. சுகனும் ஸ்ரீஜாவும் எழுந்திரிச்சிட்டாங்க. சுகனுக்கு இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு ட்ரெயின். அதனால் குளிச்சுட்டு பழைய சோறும் கருவாடும் வச்சு சாப்பிட்றாங்க. என்ன மாப்பிள்ள நைட்டு வந்துட்டு காலையிலேயே கிளம்புறீங்க, 2 நாள் இருந்துட்டு போகலாம்லன்னு அம்மாச்சியும் தாத்தாவும் சொல்கிறாங்க. சுகன் சொல்கிறாரு, இல்லை அத்தை, வேலை நிறையா இருக்குது. லூனா ரொம்ப ஆசைப்பட்டா, அதான் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு போகும்போது 2 நாள் இருந்துட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீஜா, லூனா செல்லம், மாமா அத்தை நான் போயிட்டு வரேன். லூனா சேட்டை பண்ணாமல் சமத்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு சுகன். லூனா தாத்தா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, தாத்தா தாத்தா எனக்கு இந்த ஊரை சுற்றி காமிங்க, எனக்கு வெளியில் போய் புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்ந்து விளையாடணும் தாத்தா, எல்லாருக்கும் என்னை அறிமுகப்படுத்தி வைங்க தாத்தா, உங்களோட பேத்தின்னு எல்லாருக்கும் தெரியணும்ல தாத்தான்னு லூனா சொல்கிறா. அம்மாச்சி வாய் மேலே கை வச்சு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இது என்னோட பேத்தியா, இவ்வளோ நல்லா பேசுகிறாளேன்னு சந்தோஷப்படுறாங்க. என்னோட மகளுக்கு 5 மடங்கா நல்லா தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ரீஜாவும் தாத்தாவும் சிரிக்கிறாங்க. ஸ்ரீஜா சொல்கிறாங்க, ஏம்மா உங்களுக்கு இப்போ இது புதுசாக கேட்குறதுனால ஆச்சரியமாக இருக்குது. லூனா சரியான வாயாடி, சேட்டை ரொம்ப பண்ணுவா, ஆனால் அடம் எல்லாம் பிடிக்க மாட்டா, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற குழந்தைதாம்மா. ஸ்கூலில் நிறையா பரிசெல்லாம் வாங்கியிருக்கா, கிளாஸ் லீட்ரு வேறு இந்த அம்மா தான். லூனா சொல்கிறா, ஃபோன் தாங்கம்மா, நான் என்னோடய ஃபோட்டோஸு பரிசு வாங்கினது எல்லாத்தையும் காமிக்கணும். பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி அம்மாச்சிக்கு தெரியும், எப்படி பார்ப்பாங்க, நானே எல்லாத்தையும் காமிச்சிக்கிறேன்னு லூனா அவளோட அம்மாச்சிக்கிட்ட ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறா. சின்ன குழந்தையில நான் இப்படி தான் இருந்தேன்னு அம்மாச்சிக்கிட்ட கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா லூனா. நீங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் மதியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துடுவேன், தொழிலுக்கு போயிட்டு வரேன்னு லூனாவோட தாத்தா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. லூனா நல்லா வசதியாக அம்மாச்சி மடியில் போய் உட்காந்துக்கிட்டு ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் காமிச்சிட்டு இருக்கா. லூனாவோட அம்மா சமையல் வேலை பார்த்துக்கிட்டே டிவியில் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. லூனா சொல்கிறா, என்னம்மா அம்மாச்சி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் சீரியல் தான் பார்ப்பீங்களா, என் கூட சேர்ந்து அம்மாச்சி கூட பேசலாம்லன்னு சொல்கிறா. அப்போ யார் வேலையெல்லாம் பார்ப்பாங்கன்னு லூனாவோட அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா நான் இருக்கேன்ல, என்னைய ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம்ல அப்படிங்கிறா. ஸ்ரீஜா அது சரின்னு சிரிச்சுக்கிட்டு வேலையை பார்க்குறாங்க. மணி 12:45 ஆயிடுச்சு. லூனாவோட அம்மா சோறு வடித்து வத்த குழம்பு வச்சு அப்பளம் வறுத்துட்டாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மணி 1:30 ஆகுது. எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறேன், வாங்க சாப்பிட்லான்னு ஸ்ரீஜா சொல்கிறாங்க. நான் உங்கள் அப்பா வந்ததும் சாப்பிட்றேன், நீயும் லூனாவும் சாப்பிடுங்கன்னு அம்மாச்சி சொல்கிறாங்க. அப்போ நானும் தாத்தா வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றேன்னு லூனா சொல்கிறா. சரின்னு லூனா, அம்மாச்சி, ஸ்ரீஜா 3 பேரும் வீட்டுக்கு வெளியில் திண்ணை மேலே உட்காந்துக்கிட்டு தாத்தா வர்றதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மணி 2 ஆகுது, 2:30 ஆகுது, இன்னும் தாத்தா வரலன்னு லூனா சொல்கிறா. லூனாவும் நீயும் போய் சாப்பிடுங்க, தாத்தா வர நேரம் ஆகும்னு தோணுதுன்னு அம்மாச்சி சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் தனியாக சாப்பிடுவீங்க, நான் வேணும்னா முறுக்கு சாப்பிட்றேன். அடுப்படிக்கு போய் தூக்கு சட்டியில் இருக்கிற முறுக்கு எடுத்துகிட்டு வந்து கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றா லூனா.